திருச்சிற்றம்பலம். தமிழ் ஆண்டு விசுவாவசு மாதம் மார்கழி, நாள் 4, 19/12/2025 வெள்ளிக்கிழமை. ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை. பாடல் 4. திருச்சிற்றம்பலம். ஒன்னி தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ, வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. ஒன்னி தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும். கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே, கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேதவிழு பொருளை, விண்ணுக்கொரு மருந்தை வேதவிழு பொருளை. கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம், கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம். உள்நெக்கு நின்றுருகையாமாட்டோம் நீயே வந்து, உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து. எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பவாய், எண்ணிக்குறையில் துயிலேலோரெம்பவாய். திருச்சிற்றம்பலம். இனிய மார்கழி மாதத்தின் 4ஆம் திருநாள் திருவெம்பாவை. பாடல் 4. ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்கின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ. எண்ணிக் கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்றரவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம். உன்னெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்தெண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய உட்கருத்து என்னவென்றால், இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும். அதை விட்டுவிட்டு இவன் எவ்வாறு இறைவனை தொழுகிறான், அவன் எவ்வாறு ஆண்டவனை அருளை பெறுகிறான், லட்சரூப உண்டியலில் போட்டால் கிடைக்குமா அவன் அருளை, இல்லை கால்நடையாக நடந்து சென்றால் கிடைக்குமா, அவனைப் போலவே நாமும் செல்ல வேண்டுமா, இவனைப் போலவே நாம் இருக்க வேண்டுமா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. அந்த அவனைப் போல தியானத்தால் உட்கார்ந்து அடைந்தானாமே, அது மாதிரி நாமும் தியானத்தால் அடைந்து விடலாமோ என்று யோசனை செய்து கொண்டிருப்பதாலும் பயனில்லை. ஒவ்வொருவரும் தங்களது தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த பாடல் வழியாக ஸ்ரீ மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். தற்போது பாடலுடைய பொருளையை பார்ப்போம். ஒளி சிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று வந்த பெண்கள், உறங்கிக் கொண்டிருந்த பெண்களை கேலியாக கேட்கிறார்கள். அந்த பெண் சற்றே கோபம் கொண்டவளாக, அதாவது பொய் கோபம் கொண்டவளாக கூறுகிறாள். அதெல்லாம் இருக்கட்டும், பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய எல்லா தோழிகளும் வந்து விட்டார்களா என்றாள். இப்பொழுது எழுப்ப வந்தவர்கள் கூறுகிறார்கள், அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும். அதன் பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம். நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் உருகும் வேளை இது. இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா? ஆகவே நீயே எழுந்து வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார். நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்கிறார்கள்.
இப்பாடலுடைய உட்கருத்து என்னவென்றால், அவரவர்களும் தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்து அதன் வழியாக இறைவனை அடைய முயற்சியினை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று மணிவாசகர் மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக இந்த பாடல் மூலம் நமக்கு விளக்குகின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.